ஸோ மக்களே, நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க. அந்த ராஜ்குமார் வெள்ளை சட்டை போட்டு அந்த எக்ஸல் வண்டி எடுத்துட்டு முன்னாடி மூட்டைக்குள்ள வர்ஷினியோட அழுகி போன உடம்பை வச்சுட்டு அப்படியே கிளம்பியிருப்பான். ஸோ அவன் நேராக கூலிப்படையோட எங்கே வந்திருக்கானா, இந்த காட்டுப்பகுதிக்கு தான் வந்திருக்கான். அங்கே ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல தான் வர்ஷினியோட உடம்பை போட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொலை இல்லை, நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மாற்றுறதுக்கு வேற மாதிரி செட்டப் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ராஜ்குமார் கூட்டாளிங்க எல்லாம் அவன் வீட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ கவிதா வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கா. பட நமக்கு எதிரியாக இருந்த 2 பேரையும் கொண்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த காம உலகத்தை பிரிக்கிறது யாரும் இல்லைடா, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழுவோண்டான்னு நினச்சிருக்கா. ஆண்டவன் சும்மா இருப்பானா? வச்சாம் பாருங்க. இவங்க எப்படி மாட்டுனாங்க அப்படின்னு தெரியுமா? மறுநாள் காலையில் இந்த கவிதா நேராக ஸ்டேஷன் ஓடி போய், ஐயா என்னுடைய பொண்ணை காணாமையா, தாரத்து பொண்ணையா, என் பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன், காணாமல் போயிட்டா ஐயா, கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா, என் பொண்ணு வந்து சின்ன வயசு பொண்ணு, கண்டிப்பாக நரபலி தான் கொடுத்துருப்பாங்க, நிச்சயமாக நரபலி தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நரபலி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத தான் அங்கே வந்து திரும்ப திரும்ப அழுத்தி கம்ப்ளைண்ட் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா. ஸோ இது வந்து போலீஸ்காரங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. என்ன கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது நாம, தாய்க்காரே ஹிண்ட் கொடுக்குறாளே, கவனிக்கப்பட வேண்டிய ஒருத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கவிதா உட்கார வச்சு விசாரணை, என்னம்மா கம்ப்ளைண்ட் சொல்லுமா அப்படின்னு விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு பகுதியில் மாடு மேய்க்கிறவங்க, அந்த டிராக்டர் ஓட்டுறவங்க, உள்ளுக்குள்ள போறவங்க வந்து அந்த பாடியை பார்த்துட்டாங்க. பாடியை பார்த்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சார், இந்த மாதிரி இந்த ஒரு வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹைவே பக்கத்தில் காட்டுக்குள்ள ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்கு, இந்த மாதிரி சுற்றி பில்லி சூனியம் நரபலி கொடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கு, வாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூபாலப்பள்ளி அந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், போலீஸ்காரெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு என்ன எதுன்னு பார்த்து செக் பண்ணும்போது அந்த வர்ஷினிக்கு உடம்பு பக்கத்தில் ஐடி கார்டு கிடந்திருக்கு. இந்த கவிதா என்ன பண்ணியிருக்கா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொலை இல்லை, இது வந்து ஒரு நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை மாத்துறதுக்கும், இறந்து போனது என் பொண்ணு தான், ஸோ காணாம போன என் பொண்ணு தான் அவங்கள நரபலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவே இதை வேற மாதிரி க்ளோஸ் பண்ணுறக்கு இந்த மக்கு கவிதா அந்த பொண்ணோட வர்ஷினி பொண்ணோட ஐடி கார்டையும், அதாவது ஆதார் கார்டை அப்படி போட்டுட்டு செட்டப் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து வர்ஷினியோட உடம்பை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்றதான் ஒரு பெரிய திருப்பு முனையே.